என்னுடைய பெயர் குல்சார் ஷோபா. நான் சத்சங்கத்தில் வரவில்லை, ஆனால் பாபா குழந்தைகளுக்காக திறந்த ஓம் நிவாஸ் அதில்தான் வந்தேன். மற்றும் அங்கு வந்து எங்களுக்கு மம்மா மற்றும் பாபாவின் அன்பானது கிடைத்தது. அந்த அன்பு சுயநலம் இல்லாத அன்பு. தாய் தந்தையரின் அன்பு குழந்தைகளுக்காக இருக்கிறது, ஆனால் இந்த அன்பு ஒரு சுயநலமற்ற அன்பு, ஆன்மீக அன்பு. பாபாவிற்கு குழந்தைகளாகிய எங்கள் மீது அளவற்ற பாவனை இருந்தது. இவர்கள் என்னுடைய தேவதைகள், இவர்கள் என்னுடைய டாக்கூர்கள், இவர்கள் உலகியல் குமாரிகள் அல்ல, இவர்கள் தேவதைகள். அந்த பாபாவின் பாவனை மற்றும் சுயநலமற்ற அன்பு, அந்த அன்பானது இந்த ஞானத்தின் புறமாக பாபாவின் பக்கமாக என்னை கவர்ந்தெழுத்தது. பாபாவை சந்திப்பது, பாபா வந்து திருஷ்டி கொடுப்பாரு. குழந்தைகள் மிக நன்றாக தயாராகிவிட வேண்டும், குழந்தைகளுக்குள் மாற்றம் ஏற்பட்டு விட வேண்டும். ஸோ அந்த ஒரு உயர்ந்த பாவனையை பார்த்து, உயர்ந்த பிராப்தியை பார்த்து பாபாவிடமிருந்து எங்களுக்கு அன்பும் கிடைத்தது, ஞானமும் கொடுத்தது, கூடவே பாபாவின் வளர்ப்பும் கிடைத்தது. அந்த வளர்ப்பானது ராஜகுமாரிகளை வளர்ப்பதை போல இருந்தது. ஆகவே இந்த தந்தையின் பாலனை மற்றும் அன்பு கூடவே எங்கள் மீதான பாபாவின் உயர்ந்த பாவனை எங்களை கவர்ந்தெழுத்தது. எங்களுக்கு 4 பாடங்கள் இருந்தது. வெளி உலகத்தின் ஞானம், வரலாறு, புவியியல், கணக்கு வழக்குகள், இதெல்லாமே வந்து இருந்தது. இங்கு இருக்கக்கூடிய படிப்பு என்பது எல்லையற்ற ஹிஸ்டரி ஜாகிரபி, சத்தியுகத்திலிருந்து கலியுகம், சங்கம யுகம் வரைக்குமான ஹிஸ்டரி ஜாகிரபி. இந்த ஞானத்தில் நான் யார், பரமாத்மா யார், இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பரந்து விரிந்த ஞானம் கிடைத்தது. எல்லைக்குட்பட்ட உலகிய ஞானத்திற்கு பதிலாக எல்லையற்ற வரலாறு மற்றும் புவியியலானது எங்களுக்கு கிடைத்தது. எங்களை பற்றிய ஒரு அறிமுகம், பரமாத்மாவை பற்றிய அறிமுகம் கிடைத்தது. ஆகவே எனக்கு இந்த ஞானம் மிகவும் பிடித்திருந்தது. முதல் முறையாக நான் தியானத்தில் போனேன். நான் வந்து வீட்டில் இருக்கும்போது தான் தியானத்தில் போனேன். எங்களுடைய உறவினர்கள் அவர்கள் பக்தியில் இருந்தார்கள். என்னுடைய லௌகீக தாயும் பக்தியில் வந்து இருந்தாங்க. என்னுடைய மாமியின் வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்போது முதல்ல பிரம்மா பாபா, அவருக்குள் சிவ் பாபா பிரவேசமாயிருந்த பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாமியின் வீட்டிற்கு பாபா வந்திருந்தார். அங்கு சத்சங்கம் நடந்து கொண்டிருந்தது. அங்கு ஒரு முறை நான் காட்சியை பார்த்தேன். எனக்கு காட்சி கிடைத்தது. அந்த முதல் காட்சி என்னவென்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சி. ஸ்ரீ கிருஷ்ணர் யார் அப்படின்னு எனக்கு வந்து தெரியாது. எங்கள் சிந்தி சமூகத்தில் ஒரு பழக்கம் வந்து இருந்தது. கண்ணாடியில் தேவதைகளின் படத்தினுடைய சித்திரம் பதிக்கப்பட்டுருக்கும். நாங்கள் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது, குடிப்பது, விளையாடுவது, சுற்றுவது, இதில் தான் எங்களுடைய கவனம் இருந்தது. இந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தோணுமே ஒழிய இது வந்து தேவதையின் படம் அப்படி இல்லை, இந்த கலைநயம் அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைவு இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. இது யாருடைய மூர்த்தி, இது என்ன அப்படிங்கிற கவனம் இல்லை. ஒரு கலையாக அதை நான் ரசிச்சிருக்கேன். முதல்ல நான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு 8 வயது இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து போர்டிங்க்கு போனேன். எனக்கு தெரியவே இல்லை நான் என்ன பார்த்தேன், யாருடைய சித்திரத்தை பார்த்தேன்னு எனக்கு தெரியலை. என்னுடைய லௌகீக தாய் பக்தியில் இருந்த காரணத்தினால் அவர்கள் என்னுடைய பாவனையை புரிந்து கொண்டு இவங்க ஒரு தேவதையை தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு இந்த மூர்த்திகள் வீட்டில் இருக்கு இல்லையா, அதை அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ராமருடைய, கிருஷ்ணருடைய மூர்த்திகளை எடுத்துகிட்டு வந்தாங்க.
प्रैक्टिकल साक्षात्कार में जो மூர்த்திகளுக்கும் நான் நடைமுறையில் பார்த்த சாட்சாத்காரம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அவர்களுடைய வேலைக்காரர்கள் கூட அவ்வளோ அழகாக இருந்தாங்க இன்றைய காலத்தோட சித்திரத்தோட ஒப்பிடும் பொழுது. அதனால் என்னால் நான் என்ன பார்த்தேன்னு புரிய வைக்க முடியலை. ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த ஒரு நடனம் ஆடக்கூடிய போஸ் இருக்கு இல்லையா, கால் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ், அதை பார்த்து நான் சொன்னேன் அவர் இப்படி தான் இருந்தார். ஆனால் அவருடைய தோற்றம் இதைவிடவும் மிகவும் நன்றாக இருந்தது. அவங்க எனக்கு புரிய வச்சாங்க, நீ ஸ்ரீ கிருஷ்ணருடைய சித்திரத்தை தான் பார்த்துருக்க. நானும் புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்ரீ கிருஷ்ணர் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு நான் ஓம் நிவாஸ்க்கு வந்துட்டேன். அங்கே நான் எனக்கு அட்மிஷன் கிடச்சிடுச்சு. அங்கே நான் இருந்தேன். எனக்கு அவ்வளோ பந்தனங்கள்லாம் கிடையாது. என்னுடைய லௌகீக தாய் அவர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது, ஆசை இருந்தது. 4 குமாரிகளில் ஒரு குமாரி பக்தி மார்க்கத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்தது. அவர்களின் உதவி மூலமாக எனக்கு எந்த பந்தனமும் இல்லை. இப்போ அந்த ஒரு வாரண்டெல்லாம் இருக்கும்போது நான் வீட்டுக்கு கூட போயிருந்தேன். என்னுடைய வயது குறைவாக இருந்த காரணத்தினால நான் வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே என்னுடைய அம்மா ஞானம் பக்தியிலெல்லாம் இருந்தனால எனக்கு எந்த பந்தனங்களையுமே ஏற்படுத்தலை. ஆனால் ஒரு வருடம் அந்த வாரண்ட் மூலமாக நான் வீட்டில் இருந்தேன். அதற்கு பிறகு லௌகீக தாய் கராச்சியில் தான் பாபா இருந்தார். நாங்களும் கராச்சியில் தான் இருந்தோம். காலையில் என்னுடைய அம்மா என்னை இங்கே பாபாவுடைய வீட்டிற்கு சத் சங்கத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. பாபா இனிமேல் நான் இவங்கள திரும்ப அழைச்சிட்டு போக மாட்டேன். அதிலிருந்து நான் வீட்டுக்கு போகலை. நான் போர்டிங்கில் தான் இருந்தேன். போர்டிங்கோட தினச்சரியை எப்படிப்பட்டது அப்படின்னா, அதிகாலையில் நாங்கள் எந்திரிப்போம். யோகா அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அந்த சமயத்தில் ஆத்ம அபிமானியாக இருந்து ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பது. அதிகாலையில் நாங்கள் எழுந்த உடனேயே ஆத்ம அபிமானி ஆவதற்கான ட்ரில் நாங்கள் பயிற்சி செய்வோம். அதற்கு பிறகு பாபா, நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தோம், அதனால் ஸ்தூல உடற்பயிற்சிகளையும் பாபா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் ட்ரில் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தோட்டத்திற்கு உழவுவதற்காக போவோம். அங்கே விளையாடுவோம். கூடவே எங்களுக்கான காலை உணவு எப்பொழுதுமே ஏற்பாடாக இருக்கும். நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தட்டு எப்பொழுதும் தயாராக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பிளேட்டை கூட அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். எங்களுக்கான வளர்ப்பானது எப்படி இருந்தது, பாபா கொடுத்த வளர்ப்பு அவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது. வெறும் பால் பாபா கொடுக்க மாட்டார். பாதாம் பிஸ்தா போட்டு அதில் குங்குமப்பூவெல்லாம் போட்டு ரொம்ப நல்ல முறையில் தான் அந்த பாலை கூட அவர் கொடுப்பார். மிக நல்ல உயர்ந்த காலை உணவு, பால் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த நேரத்தில் தேநீர் அருந்த மாட்டோம், பால் கொடுப்பாங்க. அந்த காலை நேரத்தின் நிகழ்ச்சி இப்படியெல்லாம் இருக்கும். தினம்தோறும் இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் தயாராயிட்டு வருவோம். சிலர் காலையிலே ரெடி ஆகிடுவாங்க. சிலர் உடற்பயிற்சியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரெடி ஆவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வகுப்புகள் இருக்கும். இங்கிலீஷ், ஹிந்தி, குஜராத்தி எல்லா மொழிகளும் கற்றுக் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு இடைவேளை சமயத்தில் பாபா எங்களுக்கு ரொம்ப அன்போடு புது புது பழங்களை வெட்டி கொடுப்பார். பாபா அவருடைய கையால் கட் பண்ணி கொடுப்பார். அதுக்கப்புறம் எங்களுடைய வகுப்பானது நடக்கும். 2 மணி 3 மணி வரைக்கும் வகுப்பானது நடக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டுக்காக போயிடுவோம். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் தனிமையில் ஆத்ம உணர்வில் இருந்து அமர்ந்து விடுவோம். அதற்கான பயிற்சியை செய்வோம். மாலை நேரத்தில் பாபா கடற்கரையோரத்திற்கு அழைத்து செல்வார். ஹைதராபாத்லேருந்து கராச்சிக்கு வந்திருந்தோம். கராச்சியில் பாபா கடற்கரையோரத்துக்கு அழைச்சிட்டு போவார். பாபா அங்கே விளையாட வைப்பார்.
அந்த இடத்துல நிறைய பேர் டிரான்ஸில் கூட வந்து போவாங்க. அந்த கடற்கரை ஓரத்தில் தனித்தனியாக அமர்ந்து நாங்கள் யோகா செய்வோம். அந்த நேரத்தில் யோகாங்கிற வார்த்தை கிடையாது, ஆனால் ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி வந்து செய்வோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு சேவைகளும் இருக்குது. சிலருக்கு வந்து கிச்சன் சேவை, அப்புறம் ரொட்டி சுடுவதற்கான சேவை, துணிகளை அயன் பண்ணுறதுக்கான சேவை கூட எங்களுக்கு டர்ன் பை டர்ன் வந்து கிடைக்கும். அந்த சேவையையும் நாங்கள் வந்து செய்வோம். கர்மனா சேவையும் வந்து செய்வோம். குறிப்பாக நான் அந்த காலகட்டங்களில் டிரான்ஸில் வந்து போய்கிட்டு இருந்தேன். அதனால் விசேஷமாக இந்த சேவை அப்படின்னு இல்லை, டிரான்ஸில் போகக்கூடிய அந்த ஒரு காரணத்தால் நான் பாபா கிட்ட அதிகமான நேரம் இருந்தேன், பாபாவின் அருகாமையில் இருந்தேன். முதல்ல எனக்கு காட்சி கிடைச்சது, முதல்ல கிடைச்ச காட்சிகள் எல்லாமே சத்யுகத்தின் காட்சிகள், ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சிகள், ஸ்ரீ கிருஷ்ணரோட நடனம் ஆடுவது, விளையாடுவது, சத்யுகத்தின் காட்சிகள் தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. திடீரென்று ஒரு நாள் பாபா அனைவரையுமே 8 நாள் அமைதியாக இருக்க சொன்னார், மௌனம் இருக்க வச்சாரு. யாரும் எதுவும் வந்து பேசக்கூடாது. எல்லா காரியங்களும் நடந்தது, ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான மௌனம் வந்து இருந்தது. அங்கே இங்கே பேசுறதுலேயே நேரம் வந்து போயிடுது இல்லையா, அதனால் அப்போ வந்து மௌனத்தில் நாங்கள் இருந்தோம். மௌனத்தில் இருக்கும் பொழுது நிறைய நேரம் எங்களுக்கு வந்து கிடைச்சது. அப்போது மாலை நேரத்தில் யோகத்தில் உட்காந்துட்டு இருந்தோம், பாபாவுடைய நினைவில் தனிமையில் அமர்ந்திருந்தோம். 2 சகோதரிகள் ஒருவர் பிறரை பார்த்து திருஷ்டி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். என்னோட டிரான்ஸ்க்கான பார்ட் நான் 8 வயசில் இருக்கும்போது நடந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து டிரான்ஸில் போகவே கிடையாது. ஆனால் நான் மௌனத்தில் இருக்கும் பொழுது, அந்த நாட்களில் ஒருவர் பிறருக்கு திருஷ்டி கொடுக்கும் பொழுது, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம், நீண்ட காலத்திற்கு அப்புறம் நான் காணாமல் போன ஒரு அனுபவத்தை நான் வந்து செய்தேன். நான் எங்கே உட்காந்துட்டு இருக்கேன், எப்படி உட்காந்துட்ருக்கேன், எப்படிப்பட்ட இடத்துல நான் உட்காந்துருந்தேன், அதாவது எப்படிப்பட்ட இடத்துலனா நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருந்தேன். அங்கேருந்து விழறதுக்கு கூட வாய்ப்பு இருந்தது. ஆனால் நான் எங்கே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு கூட வந்து எனக்கு தெரியாது. அதே நிலையில் நான் வந்து டிரான்ஸுக்கு போயிட்டேன். அங்கேருந்து நான் சூக்ஷ்ம வத்தனத்தில் பிரம்மா பாபா, அதாவது அவ்யக்த பாப் தாதாவை நான் வந்து பார்த்தேன். முதல் முறை சூட்சும வத்தனத்தினுடைய ரகசியமானது அந்த சமயம் திறக்கப்பட்டது. அந்த சூக்ஷ்ம வத்தனத்தினுடைய பார்ட் அப்படிங்கிறது ஆரம்பமானது. அந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறது தெளிவடைய ஆரம்பித்தது அந்த சமயம். முதல் காட்சி ஸ்ரீ கிருஷ்ணருடையது. ஆனால் அடுத்த காட்சி வந்து முழுமையான பிரம்மா பாபாவின் சூக்ஷ்மவத்தன காட்சி வந்து கிடைத்தது. அதுக்கப்புறம் சூக்ஷ்மவத்தனத்துக்கு போகிறது வரது, அங்கே பார்க்கறது, அங்கேருந்து மெசேஜ் எடுத்துகிட்டு வர்றது, அதெல்லாமே வந்து நடக்க ஆரம்பித்தது. என்னோடையும் இன்னும் சில சந்தேஷி சகோதரிகள் வந்து இருந்தாங்க, அவங்களும் தயாரானாங்க. சூக்ஷ்மவத்தனத்தினுடைய பிரம்மா பாபாவை முதலில் நான் பார்த்தேன். அதை தெளிவுபடுத்தி கொள்வதில் நேரம் பிடித்தது. பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருந்தார், அதனால் முதல்ல புரியலை யார் இவர் அப்படின்னு வந்து புரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக சம்பூர்ண பிரம்மா இது அப்படின்ற தெளிவு வந்து கிடைத்தது. அப்போது சாக்கார பிரம்மா பாபாவை போல தான் அவரும் இருந்தார். ஆனால் சூக்ஷ்மவத்தன பிரம்மா பாபா டிரான்ஸ்பரண்டாக இருந்தார், லைட்டாக இருந்தார், பிரகாசமாக ஒளியாக வந்து இருந்தார். அப்போது நான் வந்து பிரம்மா பாபாவுக்கு சொல்லும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சதை எதுவுமே வந்து கிடையாது, ஒரு ஒளி உடலை போல தான் அது வந்து இருந்தது. சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்கும்போது நானும் அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ரூபத்தில் தான் வந்து இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மொழி கூட வந்து அவ்யக்த மொழி தான், சிக்னல்ஸ் மூலமாக, சமிஞ்சை மூலமாக தான். நானும் வந்து அந்த ஆக்கார ரூபத்தில் டிரான்ஸ்பரண்ட் ரூபத்தில் இருந்தனால சம்பூர்ண பிரம்மா பாபாவின் மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. முதல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் பாபா கூறினார், நீங்க
அந்த பிரம்மா கிட்ட வந்து ரொம்ப நல்லா தெளிவா வந்து கேளுங்க, पूछो பாபா எனக்குள்ள பிரவேசம் செய்து தெளிவுபடுத்தட்டும். அப்போ எனக்கு முதல்ல வந்து புரியவே இல்லை. அப்போது இங்கே பிரம்மா பாபா சாக்காரத்தில் உட்காந்துருக்காரு, நான் ஏன் அவரை வந்து பார்க்குறேன்? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வர்ணனை ஆக ஆரம்பித்தது, தெளிவுபட ஆரம்பித்தது. वर्णन होता गया और सब முதல்ல நான் வந்து டெல்லியில் இருந்தேன். இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் வந்து மவுண்ட் அபுக்கு வந்துட்டேன். बनाने के बाद பாபா ஷரீரம் விட்ட பிறகு கூட पहुंच गए थे और जो भी बात நான் உடனடியாக டெல்லியிலேருந்து மவுண்ட் அபுக்கு வந்துட்டேன். ஸோ அந்த சமயம் தாதி என்னெல்லாம் ப்ரோக்ராம் வந்து கொடுத்தாங்களோ, நான் வத்தனத்துக்கு போய் என்னெல்லாம் ப்ரோக்ராமோ எல்லா செய்திகளும் கேட்டுட்டு வந்துட்டு இங்கே சொன்னேன். எப்படி பாபாவுடைய ஷரீரத்தை வைப்பது, என்ன செய்வது, थे और बॉडी रख பாபாவின் ஷரீரத்தை எப்படி வைப்பது, இதை பற்றிய செய்திகளை எல்லாம் வத்தனத்தில் இருந்து எடுத்து வருவதற்கான நிகழ்ச்சியை தாதி எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கு நிமித்தமாக வச்சுருந்தாங்க எவ்வளவு சமயம் வைப்பது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சிக்கான நிமித்தமாக பாபா என்னை வந்து வச்சுருந்தாங்க. தாதி மூலமாக நான் மவுண்ட் அபுல வந்து இருந்தேன். பாபாவை அந்த ஒரு இறுதி சன்ஸ்காரம் முடிஞ்ச பிறகு நான் வந்து போக் வைக்கிறதுக்காக அமர்ந்திருந்தேன். பிராமணர்களின் நியமம் போக் வைப்பது. இந்த ஒரு இறுதி சடங்கிற்கு பிறகு நான் வந்து அமர்ந்திருந்தேன். போகில் உட்காரும் பொழுது நான் இப்படி தான் உட்கார்ந்துருந்தேன். எல்லாருக்குமே வந்து போக் வைக்கும் பொழுது அதனுடைய செய்தி, போக் செய்தி எடுத்துகிட்டு வருவோம். அதே போல தான் நானும் உட்கார்ந்துருந்தேன். அந்த நாள் முழு பிரம்மா சிவ் பாபா எனக்குள் பிரவேசமானார்கள். திடீரென்று எனக்கு இதை பற்றி எதுவுமே வந்து தெரியாது. அவ்யக்த பார்ட் நடக்குமா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியாது. ஆனால் திடீரென்று பிரம்மா பாபா மற்றும் சிவ் பாபா, பாப் தாதா எனக்குள் பிரவேசமானார்கள். எல்லாருடைய கேள்விகள் என்னவெல்லாம் இருந்ததோ, என்ன ஆகும், வருங்காலத்தில் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அந்த நாள் பாபா எனக்குள் பிரவேசம் செய்து இதை அனைத்துமே தெளிவுபடுத்தினார். ஆனால் இதை பற்றி எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. திடீரென்று இந்த ஒரு பிரவேசம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. பாபா சொன்னார், சந்தேஷி அப்படிங்கிற பார்ட் இவங்க தான் இதை வந்து செய்யணும், இதற்கு இவர்கள் தான் நிமித்தமானவர்கள். கூடவே அதுக்கப்புறம் அவ்யக்த பிரவேசத்தினுடைய நடிப்பும் ஆரம்பமானது. முதல்ல தென்பட ஆரம்பிச்சது பிரம்மா பாபா சம்பூர்ணமாக ஆனார். பிரம்மா பாபா மற்றும் அவ்யக்த பிரம்மா ரெண்டு பேருமே ஒன்னாயிட்டாங்க. முதல்ல தனியாக தென்பட்டார்கள். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒருவர் போல வந்து தென்பட்டார்கள். டிரான்ஸில் போகிறேன், பாபாவை சந்திக்கிறேன். நிறைய செய்திகள் இருக்குது, அந்த செய்திகளை எல்லாம் வந்து சொல்கிறோம். பாபா அந்த செய்திகளுக்கான பதில் வந்து கொடுக்குறாரு. பாபா சொல்லுவார், குழந்தை, நான் குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் என்னுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்காது. ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கும், ஆனால் என்னுடைய கான்ஷியஸ்னஸ் இருக்காது. நான் குல்சாராக இருக்கேன், எனக்குள்ள பாபா பிரவேசம் ஆயிருக்காரு. பாபா பிரவேசம் செய்து எல்லாரையுமே சந்திக்கிறாரு, வாணி வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கான்ஷியஸ்னஸும் அங்கே வந்து இருக்கவே இருக்காது. எதுவரைக்கும் பாபா எனக்குள் பிரவேசமாகி இருக்கிறாரோ அப்போ என்னோட கான்ஷியஸ்னஸ் வந்து மெர்ஜாக இருக்கும். அதுக்கப்புறம் பாபா வந்து வதனத்துக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய உணர்வில் வருவேன். பாபா எனக்கு விடை கொடுப்பாரு. ஏதேனும் செய்திகள் இருந்தால் பாபா சொல்வார், நான் அதை கீழே இறங்கி வந்து சொல்வேன், கீழே இறங்கி வந்துடுவேன். சத்தியுகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, எது மனிதர்களுக்குள் இருக்க வேண்டுமோ, தோற்றம், சுபாவம், சன்ஸ்காரம் மற்றும் செல்வம், சம்பந்தம், இது எல்லாமே மனிதர்கள் இதுக்குள்ள எல்லாமே, இந்த சிறப்புகள் எல்லாமே மனிதர்களுக்குள்ள இருக்கும். சத்தியுகத்தில் இது எல்லாமே இருக்கு. அதாவது இயற்கை கூட சத்தோ பிரதானமாக இருக்கும். அதனால் அங்கே எந்த குழப்பங்களும் இல்லை. இந்த இயற்கை சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அங்கே இயற்கை மூலமாக சுகம் கிடைக்கிறது. துக்கத்தின் பெயர் அடையாளமே வந்து இருக்காது. மனிதர்களின் உறவுகளில் எந்த ஒரு அப் அண்ட் டவுன்ஸும் இருக்காது.
அந்த ஒரு சம்பந்தமானது அன்பு நிறைந்ததாக வந்து இருக்கும். கூடவே ही डॉक्टर की செல்வத்தின் குறைவு, வளத்தின் குறைவானது இருக்கவே இருக்காது. வேற என்னதான் வேணும்? ஆரோக்கியம் தேவை. तन की भी அப்படிப்பட்ட ஆரோக்கியம் இருக்கும். அங்க வந்து நோய் நொடிகள் எதுவுமே இருக்காது. மருத்துவரின் பெயர் அடையாளமே வந்து இருக்காது. அது தேவதைகளின் வாழ்க்கை. அங்க எல்லா பிராப்திகளும் இருக்கும். உடல், மனம், செல்வம் எல்லாத்தோட பிராப்தியுமே அங்க வந்து இருக்கும். இயற்கையின் பிராப்தியும் இருக்கும். சத்தோ பிரதானமாக அங்க நாம வந்து இருப்போம். இயற்கையும் வந்து வேலைக்காரியை போல இருக்கும். ஆகவே वह नेचुरल அங்கு இல்லை என்று எதுவுமே இருக்காது. அனைத்து பிராப்திகளும் இருக்கும். சுகம், அமைதி எல்லாமே வந்து பிறப்புரிமையை போல இருக்கும். இங்கு சுகத்தை அடைவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அங்கு நம்முடைய இயற்கையான வாழ்க்கையே சுகம் நிறைந்ததாக இருக்கும். அது தேவதைகளின் வாழ்க்கை. அது கவர்ச்சிக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த சங்கம யுகத்தின் தூய்மைதான் சத்தியுகத்தின் பிராப்தி. தூய்மையின் பிராப்தி என்பது சுகம் மற்றும் அமைதி. ஆகவே இங்கு நாம தூய்மையாக இருக்கோம். இதனுடைய பிராப்தியாக தேவதைகளின் வாழ்க்கையில் சுகம் மற்றும் அமைதி இயல்பாகவே நமக்கு வந்து இருக்கும். இங்கு சுகமாக இருப்பதற்காக நாம முயற்சி செய்கிறோம். ஆனா அங்கு இயல்பாகவே இருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய இவ்வளோ கருவிகள்லாம் அங்க வந்து இருக்கவே இருக்காது. சோலார் சிஸ்டம் மூலமாக, இயற்கை மூலமாக காற்று இருக்கு. यहाँ मेहनत करनी पड़ती है। காற்று காரியத்திற்கு உதவி செய்கிறது. ஃபேக்டரி இருக்கு. अचानक ही कुछ बारिश காற்றானது உதவி செய்கிறது காரியங்களை நடத்துவதற்கு. காரியங்கள் செய்யணும். ஆனால் இங்க ஒரு காரியம் செய்வதற்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம விவசாயம் வந்து செய்யறோம். பழம் ஏதாவது வந்து நம்ம போடுறோம். விவசாயம் செய்யும் பொழுது அதனுடைய அறுவடைக்கான சமயத்தில் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் இயற்கையின் சீற்றங்களால நாம போட்ட அந்த ஒரு முழுமையான பலனை எடுக்க முடியாம போயிடுது. ஆனா அங்க சத்தியுகத்துல நாம செய்யற முயற்சிக்கு முழுமையான பலன். விதை போட்டால் அதிகமான பலன் கிடைக்கிறது. அந்த பலன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நல்ல முறையில கிடைக்குது. அப்ப நாம என்ன பண்ணணும்? நாம் உலகை மாற்ற வேண்டும். அதில் குழந்தைகளாகிய நாம் தந்தைக்கு உதவியாளராக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தோடு பாபா நமக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்காரு. நாம் அனைவரும் உலகை மாற்றக்கூடியவர்கள். நாம் அனைவரும் தேவதைகள். இங்க இருக்கக்கூடியவங்க தான் தேவதைகளா ஆக போறோம். ஸோ அந்த ஒரு உணர்வுல தான் பாபா நமக்கு பாலனை கொடுக்கிறாரு. इस நாம் जन्म को समझ இந்த ஜென்மத்தில் அத்தீந்திரிய சுகத்தை நாம் அடைகிறோம். பாபாவின் பாலனையின் அத்தீந்திரிய சுகம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. नहीं भी हो அப்போ சங்கம யுகத்தை கம்பேர் பண்ணும்போது சத்தியுகத்தின் சுகம் 2வது நம்பர் தான். முதல் ஜென்மம் சங்கம யுகத்தின் ஜென்மம். ஆகவே பாபா என்ன சொன்னாலும் नॉलेज है वो तो वहाँ 2 வருடம் 1 வருடம் எதுவாக இருந்தாலும் சங்கம யுகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இது வைரத்திற்கு சமமானது. ஆனால் சத்தியுகம் தங்கத்திற்கு சமமானது. இப்ப என்ன பிராப்தி இருக்கோ, இப்ப என்ன ஞானம் இருக்கோ, அது சத்தியுகத்துல இருக்காது இல்லையா? அதனால ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எங்களுக்கு பிரம்மா பாபாவின் பாலனை, ஞானம், சமயத்தின் மகத்துவம் कल्प ही नहीं था। எங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருந்தது. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிற சந்தேகம் எழவே இல்லை. சங்கம யுகம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது. हमारे लिए சங்கம யுகத்தை பற்றி எந்த சந்தேகமும் எழுவதே கிடையாது. माँ வெளியில போகணும் அப்படிங்கிற எண்ணமே எங்களுக்கு வருவது கிடையாது. பாபா மற்றும் மம்மா கிட்ட அவ்வளோ ஒரு ஆழ்ந்த அன்பானது வந்து இருக்கு. மம்மா பாபாவை விட்டு பிரிவது அப்படிங்கிறது எங்களை பொறுத்தளவு ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. माँ बाबा को छोड़ உலகத்தோட அப்பா அம்மா, இந்த உடலின் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்தது வந்து ஒரு ஃபீலிங்காக இல்லை. ஆனால் மம்மா பாபாவை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. வெளியில் போகிறது, எப்படி போகிறது? அந்த சமயத்தில் வெளியில் சேவைக்காக போகும்போது மம்மா பாபாவை விடுவது கடினமாக இருந்தது. பாபா लेकिन
बाबा हम எங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த ஒரு சரீரத்திலிருந்து தலையை வெட்டி கொடுங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் பாபா மம்மாவை விட்டுட்டு நாங்கள் வெளியில் போக முடியாது, மறக்க முடியாது, இது எங்களுக்கு மிக கடினமானதுன்னு சொன்னோம். ஆனால் பாபா எங்களுக்கு வந்து ரொம்ப சக்தி நிரப்பி பாபா வந்து சொல்லுவார், நீங்கள் நதிகளின் வேலை என்னவாக இருக்கும்? பாய்ந்தோடுவது. அப்போ நீங்கள் வெளியில் போகலைன்னா நீங்கள் நதி கிடையாது, நீங்கள் வந்து ஒரு குளமாக தான் இருப்பீங்க. குளத்தில் வந்து கொசு தான் இருக்கும், அது வந்து அழுக்கு தண்ணீராக இருக்கும். நீ வந்து அழுக்கு தண்ணியான குளமாக இருக்க விரும்புறியா, பாய்ந்தோடக்கூடிய நதியாக இருக்க விரும்புறியா? அப்போ யார் சொல்வாங்க நான் வந்து குளமாக இருக்க விரும்புகிறேன்னு? அப்போ நாங்கள் பாபாவுக்கு சொல்வோம், இல்லை பாபா நதியாக இருக்க விரும்புகிறோம். அப்போ பாபா வந்து சொல்லுவார் சேவைக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்போ பாபா மற்றும் அம்மாவை விட்டு சேவைக்காக போனோம். பாபாவின் கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது எங்களை பொறுத்தளவு கடினமானது. அப்போ பாபாவின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு சேவைக்காக சென்றோம். ஒன்று பாபாவின் மீதான அன்பு, மற்றொன்று தந்தை மீதான நம்பிக்கை. பாபா கூறிவிட்டார் என்றால் அதை செய்துவிட வேண்டும். அது என்னவாக இருந்தாலும் சரி, அதற்காக சகித்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சரி, பாபாவின் அன்பிற்கு முன்னால் அது ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது. லக்னோ போகணும், तो हम ட்ரெயின் எப்படி போகும், எங்கே போகும் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. அந்த ஞானம் இல்லவே இல்லை. प्यार है होना ही है। तो हम गए குருடர்கள் வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் திரிநேத்ரி குழந்தைகள், உங்களுக்கு வந்து லக்னோ தெரியாதா அப்படின்னு பாபா எங்களுக்கு வந்து சொல்லுவார். நாங்கள் அதே ஊக்கம் உற்சாகத்தோடு லக்னோ போயிருந்தேன். பாபாவுடைய அன்பு மற்றும் பாபாவின் மீதான நம்பிக்கை கொண்டு போய் சேர்த்துடுச்சு. முதல்ல தர்மசாலைகளில் வந்து இருந்தோம். எங்களுக்கு வந்து லக்னோவிலேருந்து அழைப்பெல்லாம் வரவே இல்லை. ஸ்டேஷன்லேருந்து இறங்கணும், எங்கே போகணும் ஒன்றுமே வந்து தெரியாது. அதனால் அங்கே இங்கே கேட்டு நாங்கள் தர்மசாலைகளில் இருந்தோம். சில தாய்மார்கள் சகோதரர்களோட அந்த ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது, நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட நீங்கள் போய் சந்திங்க, முதலமைச்சரை சந்திப்பதற்கான ஒரு முயற்சி செய்யுங்க. இறைவன் எங்களை வந்து அனுப்பிச்சிருக்காரு, நடக்க முடியாதுன்னு எதுவுமே வந்து இருக்காது. சொல்லக்கூடியவர்கள் எங்களுக்கு ஆலோசனை கூடியவர்கள், ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள். இந்த குமாரிகள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. எங்க மேல வந்து அவங்க கேலிக்கை பண்ணாங்க. ஆனா நாங்க நினைச்சோம் பாபா எங்களோட இருக்காரு, இறைவனுக்கு முன்னால் முதலமைச்சர் என்ன ரொம்ப பெரிய விஷயமா? அப்ப நாங்க அதே ஒரு நம்பிக்கையோட வந்து முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக வந்து போனோம். அவரை சந்திச்சோம். அந்த சமயம் அந்த ஒரு செக்ரட்டரி கிட்ட காகிதம் கொடுத்து முதலமைச்சரை வந்து சந்திச்சோம். चीफ मिनिस्टर भी जैसे 3 மாதத்திற்காக எம்எல்ஏ குவார்ட்டர்ல இருக்கிறதுக்கான ஒரு விடுப்பு வந்து கொடுங்க. அப்ப நம்பிக்கை மற்றும் அன்பானது தான் உதவி செய்கிறது. முதலமைச்சர் இறைவனின் ஒரு தூண்டுதலுக்கு பின்னால் அவர் வந்து இருந்தார். அவர் செய்யணும்னு விரும்பினார். ஆனாலும் அவரால் சில விஷயங்கள் செய்ய முடியாமல் இருந்தார். நாங்கள் வந்து பாபுஜின்னு வந்து கூப்பிடுவோம். அவர் குழந்தைங்களேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன குமாரிகள். நாங்கள் அப்போ வந்து சாரி எல்லாம் அணிஞ்சுக்கல, சேலை கட்டலை, சிந்தி சமூகத்தில் அணியக்கூடிய உடை, ஃப்ராக் அதெல்லாம் வந்து போட்டிருந்தோம். அது அவங்க எல்லாரை விட தனிப்பட்ட ஒரு உடை நாங்கள் வந்து அணிஞ்சிருந்தோம். எங்ககிட்ட யோக பலம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. செய்ய முடியாத காரியம் எப்படி நடந்தது அப்படின்னா அவர் கூட வந்து ஆச்சரியப்பட்டாரு. பாபா செய்ய முடியாத காரியத்தை, நடக்க இயலாத காரியத்தை செய்வித்து காண்பித்தார். அப்போ பிரம்மா பாபாவின் சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா, பாபா வந்து தன்னை விட குழந்தைகளை முன்னேற்றி காண்பித்தார், உயர்த்தி காண்பித்தார். நாங்கள் சின்ன குழந்தைங்க, ஆனால் பாபா வந்து சொல்லுவார், என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் உலக நன்மை செய்யக்கூடியவர்கள். நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்த காரியத்தினால நாங்கள் நினைப்போம், நாங்கள் எப்படி உலக நன்மை செய்யக்கூடியவராக முடியும், உலகம் எப்படி இருக்குன்ற மேப்பை கூட நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு பாபாவுக்கிட்ட நாங்கள் சொல்வோம். ஆனால் பாபா
ஆரம்ப காலகட்டத்தில் பாபா வந்து அளவற்ற நம்பிக்கை எங்க மேல வந்து வச்சிருந்தாரு. பாபாவின் எண்ணம் இதுவாக இருந்தது. பாபாவின் எண்ணம் எங்களுக்கு வந்து சக்திசாலிகளாக மாத்துச்சு, சக்தியை கொடுத்தது. பாபாவின் சிறப்பு என்னவென்றால், ஒரு பொழுதும் யாருக்காகவும் நாங்கள் குழந்தைகள் விதவிதமான குழந்தைகளாக வந்து இருந்தோம். ஆனா அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டதை பாபா ஒரு பொழுதுமே பார்க்கவே மாட்டாரு. பாபா எப்பொழுதுமே நல்லதை மட்டும் பார்ப்பாரு, அவர் செய்து காண்பிப்பார். அதுக்கப்புறம் எங்கக்குள்ள அந்த ஒரு சன்ஸ்காரத்தை பாபா நிரப்பினாரு. குறைகளை பார்க்காமல் சிறப்புகளை பாருங்கள். பாபாவுடைய இந்த ஒரு ட்ரைனிங் ரொம்ப வண்டர்ஃபுல்லா வந்து இருந்தது. நீங்க இதை ஒரு பொழுதும் வந்து சொல்லாதீங்க, எனக்கு இது வரது கிடையாது, நான் இது செய்ய முடியாது, எனக்கு வந்து இது தெரியாது. பாபா எப்போதுமே வந்து சொல்லுவார், குழந்தைகள் நீங்கள் ஞானத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஞானத்தை முன்னாடி தெரிஞ்சுக்கவே இல்லை, முதல்ல ஞானத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அப்போ நீங்கள் உஷாராயிட்டீங்க. என்ன காரியம் இருந்தாலும் சரி, அது ஸ்தூல காரியமாக இருந்தாலும் சரி, சூட்சும காரியமாக இருந்தாலும் சரி, எனக்கு இது வரவே வராது, என்னால் இது செய்ய முடியாது, நான் இதை வந்து தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படிங்கிற பலவீனமான வார்த்தைகள் பாபாவிற்கு பிடிக்கவே பிடிக்காது. பலவீனமான வார்த்தைகள், நோ அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத பாபா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. நிறைய சிறப்புகளை கற்றுக் கொடுத்தாரு. அந்த சிறப்புகளின் ஆதாரத்தில் நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பக்காவாக இருந்துச்சு, கற்றுக்கிட்டு செய்யணும், நோ இல்லை தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். எந்த விஷயம் யஜ்யத்தில் வந்தாலும் பாபா எங்களுக்கு சக்தி கொடுத்தாரு. ஆமாம், எங்களால் செய்ய முடியும், நாங்கள் சக்திகள். இதன் மூலமாக எந்த ஒரு சூழல்களும் எங்களுக்கு வந்து பெரிதாக இல்லை, மிக எளிதாக இருந்தது. பாபாவின் சிறப்பு இதுவாக தான் இருந்தது. அனைவர் மீதும் இரக்க உள்ளம். பிரம்மா பாபா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில், பிரம்மா பாபா தன்னுடைய லௌகீக வாழ்க்கையில் யாருடைய திட்டும் வாங்கினதில்லை, யாருடைய இன்சல்ட்டும் அவர் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. பிரம்மா பாபாவுடைய கடந்த கால வாழ்க்கையில் அனைவரும் பிரம்மா பாபா ரொம்ப புத்திசாலின்னு நினச்சி அவங்க வந்து மதிப்பு கொடுப்பாங்க. ஆனால் ஞானத்திற்கு வந்த பிறகு, இறைவன் பிரவேசம் ஆனதற்கு பிறகு பிரம்மா பாபாவின் உறவினர்கள் அவரை நிந்திச்சாங்க, அவருக்கு வந்து திட்டு கொடுத்தாங்க. ஆனால் பாபா ஒரு பொழுதும் திட்டாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர்கள் அஞ்ஞானிகள் தானே, அஞ்ஞானிகளோட சுபாவம் அப்படிதான். அவங்க மேலே நம்ம வந்து இரக்கம் காண்பிக்கணும், அவங்க மேலே வந்து நம்ம பொறாமையோ வெறுப்போ வைக்கக்கூடாது. ஞானத்தில் வெறுப்பு எனும் வார்த்தை இல்லவே இல்லை. பாபா அந்த ஒரு திட்டுகளை கூட அப்படி சகித்து கொண்டார். ஒரு புகழை எதிர்கொள்வதை போல திட்டுகளை பாபா வாங்கிக்கிட்டாரு. அது நிந்தனையாக இருந்தாலும் சரி, புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சமமாக இருந்தாங்க. அதே போல் மம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னா, எல்லா குழந்தைகளையும் அவங்க ரொம்ப நல்ல முறையில் பாலனை செஞ்சாங்க. மம்மா கம்பீரமாகவும் இருந்தாங்க, ரொம்ப அன்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நேரம் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை உயர்ந்ததாக மாற்றுவதில் மம்மா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தாயின் அன்பு சுயநலமற்ற அன்பு. அந்த ஒரு மம்மாவின் அன்பானது பார்ப்பது, நடப்பது, பேசுவது, அந்த ஒவ்வொரு பேச்சிலுமே அந்த ஒரு திருஷ்டி, மம்மாவினுடைய திருஷ்டி எங்கள் மீது மிக உயர்ந்ததாக இருந்தது, அன்பு நிறைந்த திருஷ்டியாக இருந்தது. நாங்கள் மம்மாவை விடவே விரும்பவில்லை. மம்மாவின் உள்ளத்தில் நாங்கள் மம்மாவிற்கான நன்றிக்கான பாடலை பாடிக்கொண்டே இருப்போம். பாபா எங்களை ஆல்ரவுண்டராக ஆக்க விரும்பினார், எல்லாமே செய்யக்கூடியவர்களாக மாற்ற விரும்பினார். அதனால் பாபா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எல்லா காரியங்களையுமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தோட்டத்து வேலையாக இருந்தாலும் சரி, அதையும் பாபா கற்றுக் கொடுத்தாரு.
அதே போல் ஏதாவது வேலைக்காரிகள்லாம் வந்து எல்லாமே செய்யட்டும், நாங்கள் வந்து இளவரசிகள் மை சுற்றிக்கிட்டு இருக்கட்டும், அப்படியும் கிடையாது. பாபா எல்லா காரியங்களையுமே செய்ய வச்சாரு. எல்லா காரியங்களை கற்றுக் கொடுத்தாலும் सिखाने के बाद भी ऐसे लगता है பாபா எல்லாத்திலிருந்தும் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருந்தார். நாங்கள் भी जाते थे तो बाबा சுற்றி வரும்பொழுது அங்கே இங்கே போகும்போது நடக்கும்போது நாங்கள் வந்து முன்னாடி நடந்துட்டுருப்போம், பாபா பின்னாடி நடந்து வருவார். பாபா அடிக்கடி என்ன செய்வார் அப்படின்னா, பாபா சில நேரங்களில் வேகமாக நடந்து முன்னாடி போயிடுவார். முன்னாடி போயிட்டு பாபா நின்றுடுவார். நாங்கள்லாம் வந்து பின்னாடி நடந்து போய்கிட்டு இருப்போம். பாபா நிற்பார். जाते थे பாபா நிற்கும்போது நாங்களும் நின்றுடுவோம். பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் திருஷ்டி கொடுப்பாரு. பாபா கேட்பாரு, குழந்தைகளை நீங்கள் இப்போ வந்து சுற்றி வரீங்க, நடந்து வரீங்க, உலா வரீங்க, நீங்கள் பேசிக்கிட்டே வரீங்களா இல்லை ஆத்ம உணர்வில் நீங்கள் நடந்து வரீங்களா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் உடல் உணர்வில் வந்திருக்கோம் இல்லை வந்து பேசிக்கிட்டே வரோம் அப்படின்னா பாபா அந்த நேரத்தில் கவனம் கொடுப்பாரு. ஆமாம், பாபா எங்களுக்கு கவனம் கொடுத்துருக்காரு, அட்டென்ஷன் கொடுத்துருக்காருன்னா உடனே நாங்கள் வந்து கவனம் கொடுப்போம். நடந்து போகும் பொழுது கூட ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான ஒரு பயிற்சியை நாங்கள் அதிகரித்து கொள்வோம். ஓம் சாந்தி.